யோகாம்பால் சாம்பார் பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி, பூண்டு போட்ட பருப்பு பொடி, இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜி, டிஃப்ரெண்ட்டான கீரை, எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? முள்ளங்கி கீரை. இது முள்ளங்கி கீரை வந்து நிறைய மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த கீரையை நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் யூஸே பண்ண மாட்டேன், வாங்கவே மாட்டேன். பட் இது ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது. அயன் ஒரு பக்கம் இருக்கட்டும், அட் த சேம் டைம் இதில் நிறைய கால்சியம் இருக்குது. அட் த சேம் டைம் நெஞ்சில் இருக்கிற சளியெல்லாம் இழுக்கக்கூடிய இது இருக்குது. ஸோ இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ இந்த கீரையை நம்ம வந்து மித்த கீரையெல்லாம் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இதையும் நம்ம எடுத்துக்கணும். இதை வச்சு இன்றைக்கி ஒரு சப்ஜி பண்ண போகிறோம். இந்த மாதிரி முள்ளங்கியோடு இருக்கிறதா வாங்கிடுங்கோ. ஜஸ்ட்டு இந்த ஒரு போர்ஷனை மட்டும் பிச்சு எடுத்துக்கிறேன். அப்படி ஒரு கால் இந்த மாதிரி வேர் மட்டும் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி எடுத்துருங்கோ. நல்லா அலசியாச்சு. இதை வந்து இது மாதிரி முள்ளங்கியோடையே சேர்த்து பொடி பொடியாக கட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் உங்களுக்கு எப்பயுமே கேமராக்கு ஏற்றாப்பில் கரிகாக கட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கம்மியான இது. ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டே உட்காந்துருவேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சமைக்கிறதுல என்னென்னு கேட்டேன்னா கரிகாக கட் பண்ணுறது தான். ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிவிடுவேன், நல்ல பொடி பொடியாகவும் கட் பண்ணுவேன் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாள். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், ரொம்ப குவிக்காக ஆகிடும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதை வந்து நம்ம எதோட மாமி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நீங்கள் சப்பாத்திக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம், சாதத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், வத்தக்குழம்பு சாதம், ரச சாதம், எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். இன்ஃபேக்ட் பார்க்க போனேன்னா எங்கள் ஆற்றுல என்னோடய குழந்தைகள் எல்லோரும் சாதமாகவே பிசைஞ்சு கூட சாப்பிட்ருவா. சாதத்தில் நெய் விட்டுண்டு இந்த இதை போட்டுண்டு சாதமாக பிசைஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு வடிக்கிறது. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், இது எங்கள் மாமி கிடைக்கிறதுன்னு கேட்டால் பழமுதிர்ச்சோலையிலலாம் கிடைக்கிறது இந்த கீரை. இது 2 கட்டு, ஒரு கட்டு 20 ரூபான்னு விற்றா 2 கட்டு வாங்கினேன் நான். பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீள நீளமாக வகைந்து வச்சுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகா போடுங்க. கருவேப்பிலை. இதில் ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்துட்டேன். இது நாங்கள் வெங்காயம் இல்லாமல் பண்ணுறோம், ஜஸ்ட் வெறும் கீரை மட்டும் எங்களுக்கு போகிறோம் அப்படின்னாலும் ஓகே, நீங்கள் அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் டேஸ்ட், அவ்வளோதான். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தனியா பொடி ஒரு 3/4 டீஸ்பூன், ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கோம். காரம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். இதில் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த முள்ளங்கி கீரை வித் முள்ளங்கியோடு போட்டுருங்க. கீரைக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன், அவ்வளோதான். தண்ணி இன்னி விட வேண்டாம், கீரையே தண்ணி விட்டுக்கும். இது அப்படியே கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக மூடாதீங்க, ஓரளவுக்கு திறந்து வச்சு மூடி வதக்கினேன்னா ஈஸியாக வெந்துடும். இது இன்னும் நம்ம முடியல, இதில் இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு
ஓரளவுக்கு இது வெந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது போடுறதுக்கு. பார்க்கலாம் நம்ம. இது இப்படி கலரச்சே பார்த்தாலும் தெரியும் நம்ம போடுறச்சே எவ்வளோ இருந்தது. வதங்க கொஞ்சமாக எடுத்து பாருங்க. இது மீடியம் ஹையில் வைக்கலாம். இந்த மாதிரி மூடுவோம். ஒரு போர்ஷன் ஆஃப் த இது திறந்துருக்கட்டும். இப்படி மூடினேன்னா அழகாக இத்து சொட்டிக்கும். அந்த இதுலேயே இதை வதக்கி எடுத்துடலாம். இது வந்து ஈஸி, ரொம்ப குவிக்காகிடும். ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக இது வந்து எல்லோரும் நமக்கு இது என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால நம்ம வாங்கியிருக்கவே மாட்டோம். நார்த்தில் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக எல்லோரும் ஆற்று இதில் ஏதாவது ஒரு சைட் டிஷ்ஷாக இதை வச்சுப்பா. ஸோ இது ரெடி ஆகட்டும், பார்க்கலாம். நம்ம போடுறச்சு எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்து எல்லோரும் எப்படி கீரையில் தண்ணி விட்டுக்கிறது தெரியுது அவங்களுக்கு. இந்த தண்ணி வற்றுறதுக்கு கொஞ்சம் நாளை திறந்து வச்சு வதக்கலாம். இதில் இப்போது ஆம்ச்சூர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இதே மாதிரி சர்க்கரை, இது ஆப்ஷனல், 1/2 டீஸ்பூன் நான் யூஸ் பண்ணுறேன். தேவைப்பட்டவா போடுங்க, இல்லை எங்களுக்கு வேண்டாம் காரமாக தான் பிடிக்கும்னா அப்படியே விட்டுருங்க. எண்ணத்தின வயசில் இருக்கிறவா எல்லாரும் கண்டிப்பாக இது பண்ணுவேன். புதுசாக கல்யாணம் ஆகி போயிருக்கிற குழந்தைகள்லாம் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாத இருக்கும் இல்லையா, அவளுக்கோசரம் தான் இது நான் சொல்கிறேன். நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் முள்ளங்கி கீரை பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்கோ. இதில் தேங்காய் போடலாம். இப்போது ஃபைனலாக இதில் எதுக்கு ஆம்ச்சூர் பொடி, இதில் எதுக்கு சர்க்கரை, இதில் எதுக்கு தேங்காய் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கீரைக்கு வந்து ஒரு மைல்டு துவர்ப்பு இது இருக்கும். அந்த துவர்ப்பு கூட தெரியாத உங்களுக்கெல்லாம் இதை ஆசையாக சாப்பிடணுங்கிறதுக்கோசரம் தான். ஸோ நம்ம வந்து நல்லா 3 பச்சை மிளகா போட்டிருக்கோம், வரமிளகா அப்படியும் போட்டிருக்கோம். எல்லாமே சேர்ந்து நல்லா காரசாரமாக நல்லா ஜோராக இருக்கும். இந்த காய் நல்லா தண்ணியெலாம் போக நல்லா இதை சுருள வதக்கிடணும். அவ்வளோதான். இத்தனை மூடி ஒரு இதில் 1/2 மூடி போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் தண்ணி நிறையா இருக்கும் உள்ளே. ஸோ அது போகிறது நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கணும். இது வந்து சாதத்தோடு எல்லாமும் சாப்பிட்லாம். நீங்கள் தொட்டுன்னு சாம்பார் சாதம், குழம்பு சாதத்துக்கெலாம் தொட்டுன்னு சாப்பிட்லாம். இல்லை ட்ரையாக சப்பாத்திக்கெல்லாம் ட்ரையாக சில பேருக்கு சப்ஜி பிடிக்கும், கிரேவி இல்லாத. எங்களுக்கெல்லாம் பிடிக்கும். அந்த மாதிரி கிரேவி இல்லாத ட்ரையாக பிடிக்கும் அப்படிங்கிறவா இதை சப்பாத்திக்கு இது பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இது ஜோரான முள்ளங்கி கீரை சப்ஜி ரெடி ஆகிடுது. இதுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, எல்லாமே ஆற்றுல இருக்கிறது தான். ஆம்ச்சூர் பொடி இல்லைன்னா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டோன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, தேவையே இல்லை. உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் தேவைன்னா அரை மூடி எலுமிச்சம்பழம் வேணால் கடைசியாக புழிஞ்சுக்கோங்க. எதுவுமே தேவையில்லை, இப்படியே நாங்கள் இருக்கட்டும். கொஞ்சம் காரமாக இருந்தாலே எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சுகரும் போட வேண்டாம், அப்படியே பண்ணிவிடுவோம். ஆனால் தேங்காய் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க, அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை அதில் க்ரியேட் பண்ணும். கண்டிப்பாக இந்த டிஷ் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.